ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீனாவை காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் சி அவங்க வந்துட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீ எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் எப்பயுமே சிஸ்டரை தானே நினச்சேன். எனக்கு வந்து என்ன கிடைக்குதோ எல்லாமே உனக்குமே நான் கிடைக்கிற மாதிரி பண்ணனேன்னு சொன்னதும், நீ யார் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு? நான் எப்பயுமே வந்துட்டு உன்னை ஒரு ஃப்ரெண்டாகவும் கிடையாது, ஒரு சிஸ்டராகவும் கிடையாது. நான் எதிரியாக தான் உன்னை பார்த்துட்ருக்கேன். உனக்கு மட்டும் லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு லக்காவே கிடைக்கும். ஆனால் எனக்கு மட்டும் எல்லாமே பேட் லக்காவே கிடைக்குமா? நீ வந்துட்டு லைஃப்பில் இவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலியில் பிறந்ததே தப்பு. எல்லாமே வந்துட்டு உனக்காக கிடைச்சிருக்கு. 2வது நீ ஷூவை போய் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பியா? நான் கண்டிப்பா வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதுமே, நான் இப்படி தான் பண்ணி இப்போ உன்னை கொலை பண்ண போறேன். நீ என்ன பண்ண போற? அந்த ஷூ வந்துட்டு பாவம் அவனே நடக்க முடியாம கிடக்கான். அந்த வீல் சேர்லேருந்து வந்து உன்னை எப்படி அவன் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அடிச்சு அங்கே வந்து போட்டுட்டு தீய கொளுத்தி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷூவையுமே காமிக்கிறாங்க. அவன் அங்கே வீல் சேரில் தான் பாவம் நடக்கவே முடியல. ஹீரோயின் அங்கே காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே அவனை பார்த்துட்டு அவங்க சாரி சொல்லிட்டு அங்கே மயக்கமாயிடுறான். அங்கே அவனுமே இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கே அவனுமே அப்படியே இறந்து போயிடுறான். இப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு முழிப்பு வருது. அங்கே அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஏன்னா வந்துட்டு உன் டோட்டல் குடும்பத்தையுமே வந்துட்டு நான் வந்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருந்திருக்கா. ஆனால் எப்படி வந்துட்டு பிரதர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு என் மேலே. ஆனால் வந்துட்டு ஒரு காயத்தையுமே காணமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அதுக்கப்புறம் தான் புரியுது அப்படின்னா ரீபான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஷூ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீ உன்னை வந்துட்டு கேர் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அவனை போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அங்கே ஷூக்குமே வந்துட்டு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே அவனை சுத்தமாக பிடிக்கல. நான் வந்துட்டு வேறு ஒரு பர்சனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே சண்டை போட்டு அங்கே பிரேக்கப் பண்ணியிருக்கா. அப்போ அந்த டயத்தில் தான் ஏதோ ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ண வந்த டயத்தில் அவன் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் போய் அவன் போய் உள்ளே விழுந்ததில்ல. இவனுக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி அங்கே வந்துட்டு கால் நடக்க முடியாமல் போயிருக்கு. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு நான் இப்போ போய் அவரை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிச்சேக்கா. அவங்க பிரதர் சொல்கிறாங்க உனக்கு வந்துட்டு அவனை சுத்தமாக பிடிக்கலன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு வந்து நடக்கவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு உன்னை கட்டாயெல்லாம் படுத்த மாட்டோம். உனக்கு பிடிக்கலன்னா நீ மேரேஜ் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் எப்படி வந்துட்டு இப்படிலாம் இருக்க முடியும்? அவன் வந்துட்டு தன்னால் தான் காலை இழந்து போயிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பும்போது அவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுமே அவளுக்கு என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க? நான் என்ன நடக்க முடியாமல் இருந்துட்டுருக்கேன், நான் என்னால் முடியும், நான் இப்போ போய் அவரை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் அந்த வீல் சேரில் ஏறி உட்கார முடியாமல் அங்கே தவிச்சிட்ருக்கான். ஹீரோயின் தான் அவனுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறா. அவன் அங்கே அவளங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன இவ வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா, ஒரு வேளை நம்மக்கிட்ட பிரேக்கப் பண்ண தான் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட வந்து சாரி கேட்குறா. என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுமே அவனால் நம்பவே முடியல. என்னடா சாமி இவ்வளோ வந்துட்டு சாரி கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அதனால் தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே கண்ணீர் அங்கே வந்துட்டு துடைக்க போகிறான். பட் வந்துட்டு இது ஒருவேளை சிம்பத்திக்காக வந்து பண்ணிட்டுருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையை வந்து எடுத்துக்கிட்டதுமே ஹீரோயின் அங்கே அவனோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நான் வந்துட்டு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு என்னை எப்படியாச்சும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுமே தொடர்ந்து பண்ணணும், நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கால் குணமாகும்னு சொன்னதும் என்னால் வந்துட்டு பண்ண முடியாது, ஏன்னா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாமே நான் பண்ணணும்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, எனக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கால் எல்லாம் சரியானதுமே நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவனால் அங்கே நம்பவே முடியல. உண்மையிலேவா வந்துட்டு இவ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் அங்கே ஓகே சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே இவனுக்கு நம்பிக்கையே வர மாட்டுது. என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, உண்மையிலேவா இவ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு அவனுக்கு ஷாக்காக இருந்தாலுமே ஹாப்பியாகவுமே இருக்குது. பிறகு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடியாகி வந்துச்சேக்கா. அதெல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு வாவ் என்னோட சிஸ்டர் பார்க்குறதுக்கு வந்துட்டு உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாருங்கள் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. நான் வந்துட்டு எப்படி பார்க்க நல்லா இருக்கலான்னு சொல்லும்போது அவங்க அப்பாங்க வந்துட்டு கோவமாயிட்டு நீ ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே சிஸ்டர் ரூம்க்குலாம் வரமாட்டா, நீங்கள் வந்துட்டு எதுக்காக கூப்பிட்றீங்கன்னு எனக்குன்னா தெரியாதா, அவளை பிடிச்சி திட்டுறதுக்காக தானே அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஸ்ரீமே இப்போ என்ன வந்துட்டு தப்பாக போச்சு, கூட்டிகிட்டு போய் அப்பா வந்துட்டு நல்லது தானே சொல்ல போகிறாருன்னு
போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஆனால் ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்பா நீங்கள் எதுக்காக வந்துட்டு கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி அவரை போய் மீட் பண்ணி பேசிட்டு அவர்கிட்ட அங்கே சாரி எல்லாமே கேட்டேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க யாருக்குமே வந்துட்டு நம்ப முடியல. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு அவரை வந்து எதுவுமே வந்துட்டு சொல்ல மாட்டேன், நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த ஷீக் வந்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறா. நான் அவர்கிட்ட வந்து ப்ராமிஸ்மே பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே ரூம்குள்ளே வந்து நம்ம ஹீரோயின் அங்கே அவள் வந்துட்டு என்னென்ன வந்து துரோகம் பண்ணாலும் அது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. வீட்டில் வந்துட்டு இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவள் இங்கே எடுத்து போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடாது, கொண்டு போய் தீயில வந்து கொளுத்திருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உண்மையை அவன் சொல்லிட்டு இருக்கா. ஜியோட போட்டால் உனக்கு வேணாமான்னு சொன்னதும் எனக்கு வேணான்னு சொல்கிறா. அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அங்கே ஷாக்காகவும் இருக்குது. என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண தப்பு எதையுமே வந்துட்டு திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டான ஒரு பர்சனாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ இதெல்லாமே வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. என்ன ஜோக்கா பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஷூவை போய் மேரேஜ் பண்ண போறியான்னு சொன்னதும் அவன் நம்ம சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தவிச்சிட்டு இருக்க, நான் என்ன மேரேஜ் பண்ணக்கூடாது, நீ ஏதோ அந்த ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே, இதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற சட்டி கேட்டதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் வந்துட்டு ஜியை வந்து ரொம்ப நல்லவன், உனக்கு வந்து அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ வந்துட்டு அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும், ஸோ வந்துட்டு ரொம்பவே மோசமானவன்னு சொல்லிட்டு அவனை பற்றி எப்பயுமே என்கிட்ட தப்பாக சொல்லி என்னோட பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்ன தெரியாதா, இப்போ நம்ம நல்ல மாதிரி நடிக்கிறியே அப்படின்ற சைட் அங்கே பேசினதுமே அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. நீ இந்த மாதிரி வேலையெல்லாமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு உனக்கு 3 மாதத்துக்கு வந்துட்டு பாக்கெட் மணி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே திட்ட ஆரம்பிச்சிடாரு. பிரதர்ஸ் வந்துட்டு நீ உண்மையிலே என்ன அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்கியா, கட்டாயத்தினால பண்ணணும்னா நீ வந்துட்டு கவலைப்படாத, அப்பாவுக்கு எதிராகவுமே நாங்கள் வந்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், நீ ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு போதும்னு சொன்னதுமே ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான் உண்மையிலே தான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன், இதுக்கு முன்னாடி நான் மிஸ்டேக் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி எல்லாமே கேட்குறா. ஸோ அவங்க பிரதர்ஸ் வந்துட்டு ரொம்ப அங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவளுக்கு அங்கே கார்டு எல்லாமே கொடுத்ததும் ஏன்னா அவளுக்கு மட்டும் தான் கொடுப்பியான்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சி இழுத்துட்டு இப்படியே க்யூட்டாக அங்கே வந்து பிஹேவ் பண்ணதும் ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு என் பிரதர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஷீ தான் எல்லாரு கூடயும் ஒவ்வொருத்தவங்களுக்காக சண்டை இழுத்து விட்டு குடும்பத்தவே நாசமாக்கிட்டா. ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் எப்பயுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஹீரோயின் அங்கே புக் எல்லாமே படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீதாங்க வந்து உட்காந்துட்டு அப்படியே ரொம்பவே அங்கே வந்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு, எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு முந்தி பண்ணிட்டு இருந்த பார்த்தியா ட்ரெஸ், அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவளை திரும்பவுமே அங்கே வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இதில் பார்க்க நீ ரொம்ப அக்லியாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சீமே வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு வர போகிறாங்க, நானுமே போகிறேன், நீயுமே வரையான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அந்த ஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு என்னப்பா நீ ரொம்ப வருஷமாக அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கே, நீ என்ன மேரேஜ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளெல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அவங்க வந்துட்டு ஓவராக திமுறாங்க பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின்மே உள்ளே என்ட்ரானதுமே யார்ப்பா இந்த பொண்ணு, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, டால் மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே வாயை பொழந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த ஷீக் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிறறிய ஆரம்பிச்சிருது. அங்கே வேகமாக போயிட்டு இவ தான் என்னோட சிஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் தான் இது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியுது. நம்பவே முடியல, ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜியோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்துட்டு அவளை அங்கே வந்து பாராட்டிகிட்டு இருக்கான். அவனுக்குமே வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு இது அவ தான் சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே வாயை பொழந்துட்டுருக்கான். பட் இருந்தாலும் அவன் கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எதுவும் வந்துட்டு தெரியாத மாதிரி அப்படியே ஓவராக வந்து அப்படியே திமுறா இருந்துட்டுருக்கான். அவங்க ஃப்ரெண்டு நீ வந்து உண்மையிலே கொடுத்து வச்சவன் தான், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேர்ள் உன்னோடவன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் அவளெல்லாம் என் கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவனை மாதிரி ஆள் கூடலாம் நான் ஆட் பண்ணக்கூட மாட்டேன், இவனை மாதிரி ஆள் கூட போய் என்ன எதுக்காக வந்துட்டு நீங்கள் ஈக்குவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறா. இவளை பார்த்தா அப்படியே வந்துட்டு பாசம் பொழியிற மாதிரி அங்கே வந்துட்டு எல்லா திங்ஸையுமே எடுத்து எடுத்து சர்வ் பண்ணிட்டுருக்கா. சிஸ்டர் நீ உண்மையிலேயே வந்துட்டு இப்படி இந்த ஸ்டைலில் வந்துட்டு நல்லாவே இல்லை, ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீ சேஞ்ச் பண்ணு, பழைய மாதிரியே இரு, அதான் யூனிக்காக அழகாக இருக்கும்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுகிட்டே ஹீரோயின் ஐ திங்க் வந்துட்டு உன் கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு கண்டாக்டர்கிட்ட போய் நீ வந்துட்டு பேசி வந்துட்டு சரி பண்ணி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
இப்படியே வந்துட்டு 2 பேத்துக்குள்ள அங்க பேசிட்டு இருக்கும்போதே ஃபைட் வேற ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கா. பிறகு இங்க நம்ம ஹீரோ பார்த்தா அங்க எந்திரிக்க அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் சொன்னால்ல, "நீங்க வந்துட்டு 1 மந்த்ல எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட்ட வந்து முடிச்சு நீங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு நடக்கிற மாரி ஆயிரணும்னு" சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் அவன் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க அசிஸ்டன்ட், பாஸ் இப்படி வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு மேடம் போயிருக்காங்க. அங்க ஜீமே வந்திருக்காரான்னு சொன்னதும், அத கேட்டுட்டு இங்க ரொம்ப ஹீரோக்கு கஷ்டமாயிருது. எனக்கு நல்லாவே தெரியுமே, அவ என்ட்ட பொய் தான் சொல்லிட்டு இருப்பா. என்ன வந்துட்டு அவ சீட் தான் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு என்னை அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். அந்த ஜீ வந்துட்டு நம்ம ஜீட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். உண்மையிலே வந்துட்டு நான் அவளை லைக் பண்ணலை, ஒன்றை தான் லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே கேட்டுட்டு தான் இருக்கா. நீ வந்து புரிஞ்சுக்கோ, அந்த வீட்டில் வந்துட்டு அவள் தான் பெரிய பொண்ணு, அதனால் எல்லாருமே அவளுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்துட்டுருக்கேன்னு சொன்னதும், நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து திரும்பவுமே அவளை வந்து உன்னோட லவ்வில் வந்து பைத்தியமாக்கிற, அதுக்கப்புறம் நம்மளை சீட் பண்ணிவிட்டு அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், நீ நானும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாப்போமே யார் யாரை சீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் அந்த சைடில் வாஷ்ரூமில் இருக்கும்போது இவன் பார்த்தா அவளை தேடிட்டு வந்ததும் டஸ்ட்பினை போட்டு அங்கே கவுத்தி விட்டு அடி பயங்கரமாக வீழ்த்துட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அங்கே அசிஸ்டன்ட், பாஸ், நம்ம மேடம் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோங்க பாருங்கள், கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம், பயங்கரமாக போட்டு அடி வெளுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இது வந்துட்டு ஜீன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத அவ சொல்கிறா. இவன் ஏதோ வந்துட்டு ஒரு போரிக்கை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து திறந்து விட்டு பார்த்தா அவன் வந்துட்டு அந்த ஜீன்றது தெரிஞ்சிருது. ஐயோ நீயா, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொன்னதும், நடிக்காத நீ வேணும்னு தான் என்னை போட்டு அடிச்ச அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. இதுக்காக நீ இப்படி பண்ணனு, என்ன நான் பண்ணேன் நீங்களா சொல்லுங்கள், லேடிஸ் வாஷ்ரூம் சைடில் ஒருத்தன் வந்து நிற்பானா, எனக்கு என்ன தெரியும் இவன் வந்து நிற்பான்னு, பொறுக்கி எவனோ நிற்கிறானாக்குன்னு தான் போட்டு அடித்தேன் அப்படின்றத சொன்னதும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போலப்பா விட்ரிங் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஜியை பார்த்தா இது ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, இவ வந்துட்டு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இவ வேண்டாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஓவரா திமிரா பேசினதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே ஹீரோ யார் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அங்கே அந்த ஜி எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பயமாய் போயிடுது. ஏன்னா ஹீரோக்கு முன்னாடி அவங்க யாருமே வந்துட்டு எதுவும் பேச முடியாது. ஸோ பயந்து போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஜீமே வந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளியர் பண்ணுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணையான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே அவள் ஹர்ட் ஆகிருக்கலாம். அப்புறம் நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்டாகணும்னு சொன்னதுமே மன்னிப்பு வந்துட்டு நான் ஏன் கேட்கணும்னு சொல்லும்போது அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, தெரியாமல் நடந்ததுக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேட்டு அவனை அசிங்கப்படுத்துவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது தெரியாமல் என்ன நடந்துச்சு, எனக்கு வந்துட்டு எவ்வளோ அவமரியாதையாக இருந்திருக்கும், இப்போ வந்துட்டு நீ என்ன இவ்வளோ தூரத்துக்கு துடிச்சிட்டு இருக்க, நீ என்ன அவன் கூட சேர்ந்து ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்குறியா இல்லை நான் உனக்கு மன்னிப்பு கேட்க வைக்கணுமான்னு சொன்னதும் அவன் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இனிமேல் ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோட்ட நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலையா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இல்லை ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படியே நாங்கள் இந்த சைடில் வரும்போது தான் பார்த்தோன்னு சொன்னதுமே நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கவலையெல்லாம் பட தேவை கிடையாது, ஏன்னா முன்னாடி வந்துட்டு என்னோட பிஹேவியர் அப்படி தானே இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் இப்போ டவுட் ஆகிட்டு நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. நீங்கள் ஆனால் என் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை விட்டுட்டு வேறு யாரையுமே வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். 1 மந்த் ஆயிருது. அவங்க அப்பா வந்துட்டு நீங்கள் என்ன எல்லோரும் வந்து பார்ட்டி கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. என்ன விஷயம்னா இந்த சியோட அம்மா வந்துட்டு அவங்களோட ஸ்டெப் மதர் தான். நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தவங்க போல் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்துருக்காரு. அதனால தான் இந்த லேடி எப்பயுமே அந்த பொண்ணுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இருந்துட்டுருக்காங்க. நம்ம பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வருவா, நீங்கள் வந்துட்டு இப்போ போய் எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணி வைங்க அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அம்மாவும் பொண்ணுமே வந்துட்டு அங்கே ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாச்சும் போய் இன்னைக்கு ஷோ வந்துட்டு கரெக்ட் பண்ணி நம்ம ஸ்ரீக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த லேடியோட மைண்டில் இருக்குது. அவள் வந்துட்டு வராததுமே நல்ல ஐடியா தான், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசாமல் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு மேரேஜ் உனக்கு வந்துட்டு பண்ணி வச்சிடலாம், நீ வந்து அவர் எப்படியாச்சும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இப்போ ஜீக்குமே வந்துட்டு உண்மையாக இல்லை அவனையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கா காசுக்காக. இப்போ நம்ம ஹீரோயுமே காசுக்காக மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கா. பார்ட்டியில் காமிக்கிறாங்க.
இப்போ நம்ம ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு ஹீரோங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கா. அவன் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்து கால் நல்லா ஆயிடுச்சு. ஆனால் வரது பார்த்தா அவங்க அம்மாவும் அந்த சீன்லேயே வர்றாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது எல்லாருக்கும். எங்கப்பா பொண்ணை காணமே, ஏன்னா வந்துட்டு உண்மையிலேயே அந்த பொண்ணு அப்போ திரும்ப சீட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாகிடுது. என்னால் நம்பவே முடியலையே, இவங்க திரும்ப இப்படி சீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டன்ட் போய் எங்கே உங்கள் சிஸ்டர்ன்னு சொன்னதும் அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. கதவை வந்துட்டு மூடிட்டு அவள் திறக்கவே மாட்டா. மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையோ என்னமோன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிருது நம்ம ஹீரோக்கு. அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவளோட ஐடியா என்னன்னா, எப்படினாலுமே வந்துட்டு மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது, என்கேஜ்மெண்ட் வந்துட்டு என் கூட சேர்ந்து பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு தான் இந்த மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்கா. அப்படியே வந்துட்டு கேவலமாக ஒரு ரியாக்ஷன் வேற அங்கே பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. அசிஸ்டன்ட் பாஸ் ஏன்னா அவங்க வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொன்னதும் அவளுக்கு அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, வருவான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவளை பார்த்தா அங்கே ஒயினை போய் கொண்டு போய் கொடுத்துட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி என் சிஸ்டர் கிடையாது, அவளுக்கு ஜீதா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி இந்த நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் வந்துட்டு அவளை விட உங்களை லைக் பண்ணுற ஒரு பொண்ணை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவ தன்னை வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண சொல்லி அப்படியே ஜாடியாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க அப்பாவோட சேர்ந்து அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகுறாங்க. அவளை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகி போயிடுறாங்க. என்னப்பா இந்த பொண்ணா வந்துட்டு அவள் உண்மையிலே வந்துட்டு இந்த ஃபேமிலியில் வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்காளான்னு வேற அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே ரியலைஸ் ஆகிடுது நம்ம ஹீரோயின் தான் அதேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணியிருப்பா போல். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வேகமாக அங்கே ஓடி போய் அவனை அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி போயிடுது. அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிடுச்சேக்கா, நீங்கள் வந்துட்டு எனக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் நல்லா வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோயின் இதே ஃபங்க்ஷன்லாம் அங்கே வந்துட்டு அவனை என்கேஜ்மெண்ட் பண்ணாமல் வந்து இருந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிருந்திருக்கா. பட் அப்படி இருந்துமே அவளை வந்துட்டு கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் தான் வந்துட்டு வேகமாக போய் எங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருந்திருக்கான். இப்போ ஹீரோயின் இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு என்னோடய லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே வந்துட்டு தேங்க்யூ, இதுக்கப்புறம் யாராலையுமே நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் அவனுமே ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் என் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் அதை சரி பண்ணிவிட்டு வர சொல்லியிருந்தோம், என் சிஸ்டரும் அம்மாவும் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்ற சொன்னதும், இல்லை அவங்க வேறு சொன்னாங்களேன்னு சொன்னதும், என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கே பிடிக்கலன்னு சொன்னீங்களாமேன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் பயந்து போயிட்டு நான் சும்மா வந்துட்டு ஃபன்காக சொன்னேன்னு சொன்னதும் அப்பா அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவும் பொண்ணையும் வந்துட்டு என்ன சொல்லி இங்கே அனுப்பி வச்சா, நீங்கள் என்னத்தை வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு குடும்ப மனத்தை வாங்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில் அமையலாம் இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே என்கேஜ்மெண்ட்டுமே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாருமே அங்கே ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவளுக்கு மட்டும் அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவங்க ஜூஸில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு எங்கே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனும் எங்கள் பின்னாடியே போகணும்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு போக வேணாம் நாங்கள் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் போயிட்டு இருக்கும் போதே அவளுக்கு பார்த்தா அங்கே தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே நல்லாவே வந்துட்டு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வேகமாக வந்துட்டு அவளை பிடிச்சிக்கிறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அந்த ஜூஸை வந்து மாற்றி வச்சுட்டா போல் இவளுக்கு வந்துட்டு அங்கே தலை சுற்றி வந்துட்டு இவங்க கெஸ்ட் ரூம்க்கு போட்டோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவள் எனக்கு என்னமோ பண்ணுதேன்னு சொன்னதும் அது எப்படி பண்ணாமல் இருக்கும், நீ பண்ண வேலை தான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா. அவங்க 3 பிரதர்ஸுமே இருக்காங்க. அதில் ஒருத்தனை பார்த்தா ஐயோ சிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்து வீட்டை விட்டு போயிடுவாளே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். வாயை முடிட்டு பேசாமல் இரு, எதுக்காக நல்ல அதுவுமா இப்படி விளங்காத மாதிரி அழுகுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு இப்படி அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே அவளை கூட்டிகிட்டு வந்ததுமே என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னாச்சா இவ வந்துட்டு பண்ண வேலை உங்களுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எப்படி வந்துட்டு ஒரு சிஸ்டராக இருந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம போய் வந்துட்டு அங்கே ரூமில் வந்து ஸ்டே பண்ண வைக்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அங்கே அவள் ஜூஸை வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொன்னதும் நீ என்னோட சிஸ்டர் தானே, கண்டிப்பாக வந்துட்டு உன் மேலெல்லாம் எனக்கு கோவம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஜூஸை வாங்கி குடிக்க போகிற மாதிரி என்னாச்சு உன் ட்ரெஸ்ஸில் என்னமோ ஒட்டியிருக்கே அப்படின்றத சொன்னதும் அவள் கவுந்துட்டு அதை கீழே வச்சுட்டு பார்க்கும்போது ஹீரோயின் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறா. ஸோ வந்துட்டு இதை குடிச்சது வந்து அவளுக்கு அங்கே
தலையெல்லாமே சுற்றிட்டு இந்த நிலைமையா இருக்கு. ஐயா பார்த்தா அந்த ரூமில் ரொம்ப அப்படியே என்ஜாய்மெண்ட்டில் அங்கே வந்துட்டு ஹாப்பியாக நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்ததும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டே கோவப்பட்டதுமே, இந்த ஹோட்டலே வந்துட்டு என்னோட அப்பா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக புக் பண்ணியிருக்காரு, உன்னை நாங்கள் இன்வைட்டே பண்ணலை, அப்படி எப்படி நீங்கள் வந்த, நீ உனக்கு யார் இவ வந்து இன்விடேஷன் கொடுத்தாலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அவளை மயக்கமாக்கி அங்கே வந்துட்டு படுக்க வச்சதுமே இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு அவளை பார்த்துட்டு அப்படின்னா நீ தானே வந்துட்டு இவளுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அவளை பார்த்தா அவனை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணதுமே அவங்க பிரதர் நீ என்னத்தை போய் பார்க்குற அப்படின்றத சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நீ இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பிரதர் பார்த்தா அங்கவே நின்றுட்டு இருக்கான். எவனுமே வந்துட்டு காப்பாற்றல அவளை. அங்கே வந்துட்டு ஹாப்பியாக அவங்க பிரதர் பேசிட்டு இருந்தா. இவன் அதுக்கு கூட ஜெலஸ் ஆகிட்டாங்க. பக்கத்தில் போனதும் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க பிரதர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் தான் மூத்தவர், நீங்கள் பாட்டு ஏதாச்சும் வந்துட்டு கோமா ஏதாச்சும் பண்ணி விட்றாதீங்க, ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ஹீரோயின் கீழே வந்ததுமே எங்கே போனீங்க எல்லாருமே, ஃபேமிலியில் வந்துட்டு யாரையுமே பார்க்க முடியல, உங்கள் சிஸ்டர் எங்கே அப்படின்ற சட்டி கேட்கும்போது அவளுக்கு என்னாச்சும் தெரியல, தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னால் கெஸ்ட் ரூமில் கொண்டு போய் நான் விட போயிருந்தேன், நீங்கள் வந்துட்டு வேணாலும் போய் பார்க்கலாமே நம்ம இப்போ அப்படின்ற சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பா எல்லாருமே சரி போய் அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பார்த்தா அவங்க இன்னொரு பிரதர் அமைதியாக வந்துட்டு வெளியே நின்று அதெல்லாமே கேட்டுட்ருக்கான். என்னாச்சு எதுக்காக நீ இப்படி வந்து நின்றுட்டுருக்கன்னு சொல்லும்போது என்ன நீங்கள் அமைதியாக வந்துட்டு வாய் முடிட்டு கேளுங்கன்னு அவன் சொல்கிறான். என்னப்பா உள்ளே ஏதோ லேடிஸோட சவுண்டு கேட்குது, என்ன ஒரு மாதிரியா இருக்கே வாய்ஸ் எல்லாமேன்னு சொல்லிட்டு வேமாங்க கதவை திறந்துட்டு போயிட்டு ஹீரோயின் ஐயோ கடவுளை இது என்ன கன்றாவி அப்படின்றத சொல்லிட்டாங்க ஆக்டிங்காக போகிறா. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிட்டு அடி படுபாவி என்ன வேலை பண்ணி தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தண்ணி எல்லாமே தூக்கி ஊற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு இங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளே அப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் பயந்து போயிடுறா. என்னாச்சு எனக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டுருக்கு. அம்மா நீ என்ன வந்துட்டு பண்ணி தொலைஞ்ச, இனத்தை போய் குடிச்ச, இப்படி வந்துட்டு கேவலமே இல்லாமல் வேலை பண்ணி வச்சு குடும்ப மானத்தை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அம்மா நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தாங்க கோவமாயிட்டு ஐ திங்க் வந்துட்டு இது எல்லாமே இவளோட வேலை தான் சொன்னதும் ஏய் நான் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படும் போது அவங்க அப்பா வந்துட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வர்றாங்க. அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே இங்கே கோவப்பட்டதுமே இவ என்னை வந்துட்டு சீக்கிரட்டாக ரொம்பவே லைக் பண்ணிச்சேக்கா, இவ தான் வந்துட்டு இப்படி மேரேஜில் என்னை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவன் பொய்யா பேசினதுமே என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்கா, என் சிஸ்டர் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஆளை போய் லவ் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு இப்படியே ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களேன்னு சொன்னதும் யாரையுமே ஃபாஸ்ட்டாக வச்சு அவங்கள வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பேசக்கூடாது, இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பேசணும், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா வேலையுமே பண்ணிவிட்டு என் மேலே வந்துட்டு ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டாங்க அடிக்க போகிறான். நீங்கள் விட்டுருங்க அவனை போய் அடித்து எதுக்காக நீங்கள் உங்கள் கையை அழுக்காக்கிட்டு இருக்கீங்க, நானே வந்து பார்த்துக்கிறேன், இவனெல்லாம் அடிக்கிறதுக்கு நீங்கள் தேவையா அப்படின்ற சொல்லிட்டு அடிக்க போகும்போது அவங்க 3 பிரதர்ஸுமே நாங்களாம் இருக்கோம், நீ வந்துட்டு எதுக்காக வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸை விட்டு அவன் வந்துட்டு பயங்கரமாக அங்கே அடிக்க விட்டுறான். போட்டு அவனை அடி மிதிச்சிட்டு இருக்காங்க. குடும்ப மனத்தையடா வாங்குறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க வந்துட்டு டோட்டலாக எங்கள் மானத்தவே வாங்கிட்டேன், எதுக்காக நீ இப்படி வந்துட்டு அசிங்கம் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு போகிறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே அங்கே டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ரிங்கை பார்த்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இந்த ரிங் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதும் ஆமாம் உனக்காக நான் ரொம்ப வருஷமாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்த ரிங் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. பேசாமல் என் கூடவே சேர்ந்து வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறியான்னு சொன்னதும் என்ன உங்களுக்கு இன்னமே என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்பிக்கைக்காக பேசலை, என் கால் இன்னமே முழுசாக வந்துட்டு சரியாகலை, நீ என் கூட சேர்ந்து இருந்து என்னை கேர் பண்ணிக்கிட்டேன்னா நல்லா இருக்குல்ல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்துட்டு உங்களை மீட் பண்ண வரேன் அப்படின்றத சொல்கிறா. வீட்டில் பார்த்தாங்க ஹீரோயினோட அப்பா எதுக்காக நீ இப்படி வந்துட்டு அசிங்கம் பண்ணி வச்சுட்ருக்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டுறாங்க. பிள்ளையா வளர்த்து வச்சுருக்க குடும்ப மனத்தையே வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் புரிய வைமா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் வந்ததுமே அங்கே சொன்னதுமே அவங்க ஸ்டெப் மதர் ஹீரோயின் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தா அப்பா இவ வந்துட்டு என்னோட என்கேஜ்மெண்ட்டில் இப்படிலாம் வேலை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்பவே கேவலமாக போயிடுச்சுப்பா அவரோட முன்னாடின்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகி போயிடுது. அவளுக்கு அடிப்பாவி எனக்கு வந்துட்டு இப்படி துரோகம் பண்ணுறியே எனக்கு எதிராகவே தூண்டி விடுறேன்னு சொல்லிட்டு பட் அவங்க அப்பா வந்துட்டு வாயை மூடு அப்படின்ற சொல்லிட்டு கோப்படுறாரு. அவங்க பிரதருமே என் சிஸ்டரோட மானமே போச்சு உங்களால தான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக அங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நக்கலாக அப்படியே அங்கே சிரிச்சிட்டு போகும்போது இவன் நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக நல்லா இருக்கா, நான் இவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா.
பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வரப்போறா இல்லையா? ஸோ இந்த வீடு வந்துட்டு எப்படி அவளுக்கு புடிச்ச மாரி இருக்கணுமோ, அதே மாரி அங்க டெக்கரேஷன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. இதே வேலைய தான் பண்ணிட்டு இருக்கான். கண் எல்லாமே அங்க சிவந்து போயிருக்கு. அப்ப அங்க அசிஸ்டன்ட் பாஸ் என்ன நீங்க வந்துட்டு எல்லாம் ஓகே தானேன்னு சொன்னதும், அவன் ஆமான்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க வரத பார்த்ததுமே ரொம்பவே வந்துட்டு இவன் சந்தோஷமாயிடுறான். ஹீரோயினுக்கு அங்க உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு பார்க்க டெசர்ட் மாரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப பாரு ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப கிரீனிஷா பண்ணி வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ரொம்பவே அப்படின்றத சொல்றா. பட் ஏன் உன் கண்ணு வந்துட்டு சிகப்பா இருக்குன்னு சொன்னதும் அவர் எங்க நைட்டெல்லாம் தூங்குனாரு, நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ரிலாக்ஸ் ஆரு. நான் வந்துட்டு உனக்கு நிம்மதியாக வந்துட்டு தூக்கம் வர்றதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, என் கூட நீ வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தா ஐயோ அம்மா என்னை விட எனக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்கு, நீ இப்படி அமுக்குனேன்னு வச்சுக்கோமே மொத்தமாக நான் வந்துட்டு மேலே போய் சேர வேண்டியதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே இங்கே வெளியே இருக்கவங்க கேட்டுட்டு என்ன வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பயங்கரமாக சவுண்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. உள்ளே போக போனால் என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் வந்துட்டு அவங்க வேற மாதிரி இருக்கப்போ போய் பார்த்தா அசிங்கமாயிராமன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலை பிடிச்சி போர்ஸ் அமைக்கிட்டு இருக்கா. வந்துட்டு ஒரு பெயின் ஆயிடுச்சுக்கு நீ எனக்குன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து பெயினை தாங்கணும் அப்படின்னா தான் உனக்கு தூக்கம் நல்லா வரும்னு சொன்னதும் சொல்றாரு என்னோட பாஸ் அதுக்கப்புறம் நான் வீல் சேரில் தான் பார்க்கணும், இவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை அங்கே வந்து நான் என்னாச்சுன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், சும்மா வந்துட்டு வேலை தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. சரி ஓகே நம்ம போய் வந்துட்டு சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இன்னைக்கு வந்துட்டு மியூசிக் கிளாஸ் போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவள் ஒழுங்காக வந்துட்டு மியூசிக் கிளாஸ் போகாமல் பாதியோட கட் பண்ணிட்டு அவளோட பேருமே கேட்டு போயிருக்கு. பட் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோங்க கொண்டு வந்து ட்ராப் பண்ணதுமே அங்கே வந்துட்டு சில பொண்ணுங்க பார்த்துட்டு வாவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேள்பா இவ அப்படின்றத சொன்னதும் என்ன வந்துட்டு உனக்கு என்ன தெரியாதா, நம்ம காலேஜில் இவ தான் ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ஹீரோக்கு அங்கே கிஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ளே வந்ததுமே அவுட் சைடருக்கு வந்துட்டு இங்கே இடம் கிடையாது, வெளியே போங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் தன்னோட நேமை சொல்லிட்டு அங்கே வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பார்க்குறாங்க. பட் அங்கே அந்த ஷீயோட ஃப்ரெண்டு ஏன்னா ஜியோட சேர்ந்து இவ பயங்கரமாக சுற்றிட்டு திரிவா, இப்போ என்ன இவ வந்துட்டு இந்த மாதிரி இருக்காளேன்னு சொன்னதும் இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் போய் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்னும் திமிரா பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹான் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீ வந்துட்டு என்ன இவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கவில்லமான்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு இப்படி வந்துட்டு லவ்லலாம் வந்து விழுகிறது வந்து ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஓவராக வந்துட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்கான். பிறகு வந்துட்டு கிளாஸ் எல்லாமே முடிஞ்சதுமே இப்படி மிஸ்ஸஸ் சூன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷூ ஃபேமிலியிலேருந்து தான் இதை அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே உடனே வந்துட்டு இது உனக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே சொன்னதுமே இவ்வளோ பார்த்தா என்னை விட வந்துட்டு இங்கே பியூட்டிஃபுல் யாருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவர் அங்கே பில்டப் பண்ணுறா. கண்ணாடியை பார்த்ததுலேயோ என்னமோ அங்கே வந்துட்டு அவள் நான் தான் அதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உங்களுக்கெல்லாம் இது கிடையாது, இது வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுக்க சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப வயிறு இது பார்த்தா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவர் அங்கே வந்து பொக்கே கொடுத்துட்ருக்காரு. அப்போ அங்கே ஹான் பார்த்தா என்ன வந்துட்டு என்னோட தரப்பில் தான் வந்திருக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் பார்த்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இருக்கான். இவனுமே அதே ஃபேமிலியை சேர்ந்த மெம்பர் தான் போல். போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. இவன் எங்கே வந்துட்டு இப்படி ஒளிஞ்சு போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு ஷாவோட சேர்ந்தே அவங்க க்ளோஸாக அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அடி பாவி நீ என்ன இவ்வளோ கேவலமான ஜென்மமானு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ வந்துட்டு அங்கே கதவோட சவுண்டு கேட்டதுமே யாருன்னு சொல்லிட்டு வேமா இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் அங்கே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே நான் உன்னை பிரின்சிபல்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டாமா, அதுக்காக தான் நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா. இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே பேசுகிறாரு. நீங்கள் இங்கே படிக்கிறதுல ஹாப்பின்னு சொல்லிட்டு இவன் அந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கணும்னு சொன்னதுமே ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே ஃபில் ஆகிருச்சே, இப்போ எப்படி வந்துட்டு நாங்கள் பண்ண முடியும், சரி ஓகே உங்களுக்காக வேறு யாராச்சும் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு சேர்த்துக்கிறோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் யாரையுமே நீங்கள் ட்ராப் பண்ண வேணாம், என் சிஸ்டர் இருக்கா இல்லையா ஷீ அவளை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன அதில் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அங்கே அவருமே அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க
ஃப்ரெண்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு நீ எப்படி இவளோட பொசிஷனை எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்ருக்கா. ஆனால் அவள் பார்த்தா கூலாக வந்து பதில் பேசிகிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன் ஒன்றும் வந்துட்டு அவள் என்னோட ரியல் சிஸ்டர்லாம் கிடையாது அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே விடுப்பா அவள் வந்துட்டு என்னோட சிஸ்டர் தானே நீ வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வில்லத்தனமாக பேசிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது ஏதோ வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸே பெரிய லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறா. காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அங்கே அந்த ஷீயுமே வந்துட்டு இவ பர்ஃபார்ம் பண்ணாங்க பிரின்ஸிபல்ல அனுமதி வாங்கி அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே கீழே தான் இருக்காங்க. இந்த ஷீயை பார்த்தா நான் வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த ஷாவோட சேர்ந்து கண்டிப்பாக வந்துட்டு இவளை அசிங்கப்படுத்தாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கே எப்படி வந்துட்டு இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக எல்லா வந்து வீடியோவுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு அந்த ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அது எல்லாமே அங்கே ஓட போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத உன் மானமே இன்னைக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. ஆல்ரெடி அவள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டா போல. ஸோ வந்துட்டு அதே மாதிரி அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு பார்த்தா ஷாவ் கூட சேர்ந்து அவன் வந்துட்டு இருந்த அந்த வீடியோ வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. இவளை பார்த்தாங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இவள் மானந்தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்காம கூட அங்கே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். அதான் அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. என்ன கேவலம் எப்படி நீ உன் பொண்ணை போய் வளர்த்து வச்சிருக்க இதான் நீ புள்ள வளர்த்த லட்சணமானு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு திட்டிட்டு போகிறாரு. கடைசியில் பார்த்தா உண்மையிலே வந்துட்டு இவருக்கு பிறந்த பொண்ணே கிடையாது இந்த லேடியோட பொண்ணு தான். ஸோ அதனால தான் இவ இப்படி ஒழுங்கினமாக சுற்றிட்டு இருக்கா. அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவ அதை அங்கே பார்க்காம வாசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தா கடைசியில் வந்துட்டு ஏன் பாய் ஃப்ரெண்டவே செடியூஸ் பண்ணுறியாடின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனையாகி போயிடுது. அவங்க அம்மா வந்துட்டு அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் பார்த்தா அங்கே ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. தொடர்ந்து அங்கே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கா. அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே அவளோட அந்த மியூசிக் திறமையை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நம்ம ஹான்மே அதெல்லாமே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். சேம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் பென்ட்ரைவ்லாம் கொண்டு போய் அதை அங்கே அப்லோட் பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையுமே ஹான்மே அங்கேருந்து பார்த்துட்டு இன்றைக்கி என்னால் வர முடியாதுப்பா அந்த கார் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்காக ஆனால் அதை விட ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இங்கே ஒன்று இருக்குது நான் அதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டான். ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இதெல்லாமே அங்கே பார்த்துட்ருக்கான். உண்மையிலே ரொம்ப திறமையான பொண்ணு தான் இவ அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோ போய் அவன் மீட் பண்ணுறான். கசின் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எங்கே வந்திருக்க இத்தனை நாள் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் வந்துட்டு உங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்களா ப்ளீஸ் நீங்கள் என்ன வந்துட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். கூடிய சீக்கிரம் சிஸ்டர் இல்லாவே நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்கள பார்க்கணுன்னு ரொம்பவே எனக்கு வந்துட்டு ஆசையாக இருக்குன்னு சொன்னதும் சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத தாத்தாவோட பர்த்டேக்கு அவள் வருவான்னு சொல்லும்போது நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் நான் வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க ஆல்ரெடி ஏகப்பட்ட வேற கூட்டிகிட்டு வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இப்போ இது வேறையான்னு சொன்னதும் மற்றவங்கள மாதிரி கிடையாது பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா ரொம்பவே வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்கான கேர்ள் இன்ட்ரெஸ்டிங்கானவன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வா பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு இவளை பார்த்தாங்க நீ டவுன் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ப்ளீஸ் பொண்ணை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு சொல்லி புரிய வைமா அப்படின்றத சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பாட்ட ப்ளீஸ் நீங்கள் கோவப்படாதீங்கப்பா நீங்கள் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளை பார்த்தா இன்னுமே பாரு இவ வந்துட்டு எனக்காக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரியாக்ஷன் பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு நான் வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிவிட்டு இவ எப்படி வந்துட்டு கேவலமே இல்லாமல் இப்படி வந்துட்டு அங்கே அசிங்கம் பண்ணிட்டு இருக்கலாம் என்ன அர்த்தம் இதெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கு எதிராக அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறா. உனக்குலாம் அசிங்கமா இல்லையா அன்னைக்கு ஜீ கூட சேர்ந்து இருந்தேன் இன்றைக்கி பார்த்தா உன்னோட ஃப்ரெண்டோட அங்கே பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்மளுமே சிஸ்டரோட சைடில் தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கும் அவங்க குடும்பத்துக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இது வந்துட்டு என்ன அர்த்தத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இன்னமே வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு பெருசாக வந்து கோஆப்ரேஷன் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே இவர் வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க உங்கள் சிஸ்டரை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனதுமே அவர் பார்த்தா இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது எதே இருந்துக்கோ இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியிலே ஒரு மெம்பரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. இவ ஒன்று என்னோட பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப திட்டிகிட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவங்க அம்மா பார்த்தா அங்கே மெடிசன் போட்டுட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் அவதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவ
கோவப்பட்டதுமே வாயை மூடிட்டு பேசாம இரு. எல்லாத்தையும் வந்து பண்ணுறத பண்ணி வச்சுட்டு இப்படி கேவலம் இல்லாமல் நீ அவன் மேலே பழிய போட்டுட்டு இருக்கியா? ஒருவேளை அந்த ஆள் டைவர்ஸ் வாங்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா நான் எங்கே போய் தொலைகிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் கோவப்பட்டு எங்கே போனதுமே நான் இவளை வந்து பழி வாங்காமல் மட்டும் விட மாட்டேன். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷாவுட்டை கால் பண்ணி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே பேசிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஷாவங்க பசங்களை எல்லாம் கட்டையை வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே நீ என்னையும் அவளையுமே அசிங்கப்படுத்தணும்னு எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருந்தா, கண்டிப்பாக இன்றைக்கி நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் நானுமே உங்களை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அங்கே வந்துட்டு அடித்து அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கதவை திறந்துட்டு ஓடும் போது நம்ம ஹான்மே வந்துட்டு போட்டு பயங்கரமாக அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காகடா அடிக்கிற, நான் வந்து உன்னை என்னடா பண்ணேன்னு சொன்னதுமே அவன் போட்டு அடிக்க ஹீரோயின் உருட்டுக்கடையை வச்சு அடி அங்கே வெளுத்து விட்டுறா. பார்த்தா அவனுக்கு அங்கே மூஞ்சி முகம் எல்லாமே காயமாக ஆயிருது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது உனக்காக நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் ஒன்றும் உன்னை வந்துட்டு கூப்பிடல, இருந்தாலும் ஓகே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் அவள் கையில் அடிப்பட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கவும் டோட்டல் ஃபேமிலியும் வந்துடுறாங்க. ஐயோ கடவுளே உனக்கு என்ன ஆச்சு, யார் இது இப்படி பண்ணதுன்னு சொன்னதும் எல்லாம் ஷாவ் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப கொந்தளிச்சு போயிடுறாங்க. பிரதர் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்புகிறான். பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாக அங்கே அடிபட்டு போய் கண்ணு மட்டும்தான் தெரியுது. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுறான். ஐயோ கடவுளை இது யார் பரிதாபமாக இருக்குன்னு சொன்னதும் ஏய் நான் தாயா ஷாவே, உன் சிஸ்டர் என்னை போட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கா, அவள் கையில் லைட்டாக அடிபட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் என்ன சும்மா வந்துட்டு தொந்தரவு பண்ண நான் விடுவானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைடா ஒழுங்கா இப்போச்சும் உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அந்த சின்ன பொண்ணு தான், அவள் தான் என்கிட்ட கால் பண்ணி இவளை வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணா அப்படின்றத சொன்னதும் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதுமே என்கிட்ட கால் ரெக்கார்டிங்குமே இருக்குது, நான் வந்து போட்டு காமிக்குவான்னு சொன்னதும் அவங்க அப்பா அங்கே கோமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, குடும்ப மனத்தை திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு ஒருவேளை இன்ஜுரியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியிலே இருக்கக்கூடாது, அடிச்சு இவ்வளோ வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. அம்மாவை பார்த்தா ப்ளீஸ் நீங்கள் இப்படி கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அவங்க பிரதர் வாடான்னு சொல்லிட்டு ஷாவை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணு, நான் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன்னு அவன் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ நீ வந்துட்டு தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு வரலன்னு சொன்னதும் நான் உன்கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் கேட்கல, உன்னை நான் கூப்பிட்றதான் செய்கிறேன், நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வர்றா. பட் அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு தாத்தாவை மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவளோட பிஹேவியரால் தாத்தாவுக்கு வந்துட்டு அவளை சுத்தமாக பிடிக்காது போல், அதனால் அவள் ரொம்ப பயந்துட்டுருக்கா. ஆனால் அங்கே வந்துட்டு ஒன்றும் நீ வந்து ஃபீல் பண்ணாத, தாத்தா உன்னை கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்கும் அவருக்கு, ஏன்னா நீ இப்போ தான் எவ்வளோ நல்ல பொண்ணாக மாறி போயிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவளங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். இப்போ நான் வந்துட்டு இவ்வளோ இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டப்போ வரலை, இப்போ வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் இன்விடேஷன் கொடுத்து நீ வந்திருக்குவான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். நான் வந்துட்டு வர முடியாதுன்னு சொன்னதும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட் நீ வந்துட்டு இது கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. பட் எனக்காக பின்னாடியே வந்துட்டு இவ ஹெல்ப் பண்ணியிருக்காளே அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே பேச போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்து அங்கே கையை பிடிச்சவங்க பக்கத்தில் இழுத்துக்கிட்டதும் இதான் உன்னோட சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டுருது. நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நான் ஒருவேளை இது என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தா அந்த குரோக்கோடைலுக்கெல்லாம் என்னை வந்து பீஸ் பீஸாக வெட்டி போட்டுருப்பானேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பயந்து போயிடுறான். எல்லாரும் உள்ளே போகும்போது அங்கே தாத்தா கூட அவங்க சிஸ்டர் டேசியுமே இருக்கா. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க பிரதரை பார்த்து அங்கே பேசிட்டு இருக்கா. பிரதர் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு எதுக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க, மியா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா உங்களுக்கே தெரியும்ல, மியாவும் நீங்களும் எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு யார் அந்த மியான்னு சொல்லிட்டீங்க கேட்டதுமே நீ ஒன்றும் தப்பாலாம் எதுவும் புரிஞ்சிட்டு இருக்காதப்பா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் எனக்கு அவளுக்கு எதுவுமே கிடையாது, சின்ன வயசில் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்காங்க, பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே எப்பயோ ஃபினிஷ் ஆயிடுச்சு, அவளுமே அப்ராடுக்கு போயிட்டா அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். அந்த டயத்தில் பார்த்தா மியா அங்கே கரெக்டாக வந்துடுறா. அங்கே தாத்தாவுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவளை பார்த்தா எல்லாத்துக்குமே வந்துட்டு அங்கே கிஃப்ட் கொடுத்துட்ருக்கா. அவள் டிசைனருக்கு படிச்சுட்டு வந்திருக்கா போல், அவளே டிசைன் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுக்குறா. அங்கே நம்ம ஹீரோக்கு கொடுத்தா அதை அவன் வாங்கக்கூட மாட்டான். நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வாங்கி வச்சுக்கிறா. இப்போ அவள் ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு அப்படியே முறைச்சிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோவை பார்த்தா நீ வந்துட்டு நீ மீட் பண்ணல, இதான் என்னோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆனதுமே அதை பார்த்து அவளுக்கு இன்னுமே அங்கே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு.
அவ சொல்றா, "இந்த வீட்ல ஸ்ட்ரேஞ்சர கூட நான் மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. நான் வந்துட்டு இருந்தா உங்களுக்கு சேர்த்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன்னா, இப்ப நெக்ஸ்ட் டைம் வாங்கி குடுத்துட்டா போச்சு" அப்படின்ட்டு சொல்லும்போது, "ஏன் அவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டம்? கொஞ்ச நாள்ல மேரேஜ் ஆக போது. கண்டிப்பா வந்துட்டு நீ அப்ப வாங்கி குடு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோயின், "ஏன் நீங்க மேரேஜ்க்கு முன்னாடி இன்னொரு வந்துட்டு மெம்பருமே வீட்டுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சர் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நீங்க அவங்களுக்குமே சேர்ந்து கிஃப்ட்ட ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க தாத்தா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, "உண்மையாவா சொல்லிட்டு இருக்க?" அப்படின்றத இங்க கேட்கும்போது அந்த மியா சொல்றா, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்கலாம் சின்ன பொண்ணா வந்து இருக்காங்க" அப்படின்றத சொன்னதும், "என்ன சொல்லிட்டு இருக்க? அடல்ட் தான் அவ. அவ மேரேஜ் ஆக போது சின்ன பொண்ணா? அதுக்குமே வந்து சான்ஸ் இருக்கு. அப்படி ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்" அப்படின்றத அவர் சொல்றாரு. அவங்க நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே அவன் தான் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கே நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரீபான் ஆனப்போ என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு சொல்கிறா. அங்கே வந்து டோட்டலாக என்னோடய ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு இழந்துட்டேன். நான் என்னோடய ப்ராப்பர்ட்டிஸுமே என்னை விட்டு போயிருச்சு. நீயுமே என்னை காப்பாற்ற வந்த அந்த டயத்தில் நீயுமே என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் வந்துட்டு இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போய் சொல்கிறா. அதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கனவு உனக்கு எப்பயுமே வராது, நான் எப்பயும் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கூட கிஸ் பண்ணிட்டு அவன் அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த ஷீயை பார்த்தா அங்கே ரொம்பவே இங்கே கோவமாயிடுச்சேக்கா. அவங்க அம்மா அங்கே வந்ததுமே அவள் வேணும்னே பிளான் பண்ணி என்னை மாட்ட வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கா. எல்லாரும் முன்னாடியும் நான் வந்துட்டு எவ்வளோ அவமானப்பட்டுட்ருக்கேன். நான் தானே இந்த வீட்டோட எல்டர் சிஸ்டராக இருக்கணும். அவளுக்கே எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, எனக்கு யாருமே வந்துட்டு மரியாதையை கொடுக்க மாட்டாங்களேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்க? அவ தான் இந்த வீட்டோட பொண்ணு, நீ கிடையாது. அப்புறம் எப்படி வந்துட்டு உனக்கு வந்துட்டு அவங்க மரியாதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற? நீ வந்துட்டு கொஞ்சமாக குறைச்சல் அவள் வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நான் வந்துட்டு அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆனதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட சில வழிகள் இருக்கு, உன்னை வீட்டுக்குள்ளே திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. மார்னிங் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது ஹீரோயினுக்கு அங்கே வந்து டவல் எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறா. போனால் அவங்க ஸ்டெப் மதர் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? உங்கள்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொன்னதும், நீ வந்துட்டு எப்படி என்கிட்ட பேசாமல் இருப்ப? எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்து நான் சொல்கிறத கேட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அம்மா இறந்து போனப்போ சில சீக்ரெட்ஸ்லாம் இருந்துச்சு, அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே இங்கே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறா. பிறகு சில டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கால் பண்ணி விசாரிக்க சொல்லிட்டு இருக்கா. இந்த ஷீயை பார்த்தா அங்கே நீட் டவுன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கே மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிடுங்க, அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு சொன்னதுமே எவ்வளோ டைம் தான் மன்னிக்கிறது, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு திரும்ப திரும்ப அதே தப்பு தான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, உன்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவள் ஏதோ வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கலாம், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சு விட்டுருங்க, எனக்காக நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்க, நானுமே முந்தி வந்து எப்படியோ இருந்தேன், இப்போ நல்ல பொண்ணாக மாறலையா, அது மாதிரி அவளுமே மாறிடுவா அப்படின்றத சொன்னதும், சரி இதான் ஃபைனல் சான்ஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாரு. அங்கே அவள் பார்த்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஆனால் ஹீரோயினுக்கு எதிராகவே அங்கே வந்துட்டு வேலை பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அங்கே போலீஸ் எல்லாமே வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு இவங்க வந்து ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க, வரி எல்லாமே ஒழுங்காக கட்டாமல் ஏமாற்றிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த லேடி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதும் இவளுமே பின்னாடியே ஓடிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க பிரதர்ஸ் நம்ம சிஸ்டருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் விசாரிச்சதை தான்ப்பா கண்டுபிடிச்சேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்து ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அந்த டயத்தில் அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோவுமே கூட சேர்ந்து தான் அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஹீரோயின் நாங்கள் சில பேப்பர்ஸ் எல்லாமே அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவங்க ஸ்டெப் மதர் கொடுத்தாங்க இல்லையா, டீட்டெயில்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும், அம்மா வந்துட்டு அப்படின்னா யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு. அப்போ கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க பிரதர் தான். என்னாச்சு பிரதர், என்ன நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனை பார்த்தா ஷூ ஏதோ உள்ளே ஒளிஞ்சிருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு டவுட் ஆகிட்டே அங்கே வந்துட்டுருக்கான். அங்கே கையில் வந்துட்டு இது என்ன அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உள்ளே பார்த்தா அங்கே வந்து சுத்தியல் கட்டை அங்கே ஸ்பேனரு அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்ருக்கான். உன்னை வந்துட்டு சேஃப்டியாக நீ வச்சுக்கணும்ல, அதுக்கு தான் நீ இதை யூஸ் பண்ணணும்னு சொன்னதும், ஐயோ இது எதுக்கு எனக்கு அப்படின்ற சொன்னதும், அதெல்லாம் வந்து நான் சொல்கிறத கேளு, இது உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட நீ பார்த்து பத்திரமா இருன்னு சொன்னதும், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், கூட பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா தானே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கான்.
கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்ப கதவை நாக் பண்ணதுமே பிரதர் தானோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓப்பன் பண்ணால் பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் நின்றுட்டுருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு என் ரூமில் ஹீட்டர் ஒர்க் ஆகலை, அதனால் ஒரு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், நான் வந்து குளிச்சுக்கலாமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு அவள் சொல்கிறா. பட் இருந்தாலுமே நான் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே அவளுமே வந்துட்டு உள்ளே போய் குளிக்க சொன்னதும், சரி எனக்கு நீ டவலை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து குடியேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் கொண்டு போய் கொடுத்தா அங்கே டவலை வந்துட்டு வாங்குறேன்ற பேரில் பிடிச்சி அவளை இழுத்துட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக வந்ததும் அங்கே அவன் கழுத்தில் வந்துட்டு லவ் பைட்ஸ் எல்லாம் இருக்கிறதையும் பார்த்துட்டு அங்கே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா உன் பாடியில் வந்துட்டு லேடிஸ் ஸ்மெல்லாம் அடிக்குது, என்ன விஷயம் அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே அவன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போனதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பெரிய பிரதர் அங்கே வந்துட்டு கோவப்பட்டுருக்கான். எதுக்காக நீங்கள் இப்படிலாம் அவங்கள டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்கிறான். அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்ததுமே டேசி பார்த்து அங்கே மியாவுமே இன்வைட் பண்ணியிருக்கா. அங்கே சாரி கேட்குறாங்க, இப்படி வந்துட்டு மியாவை வந்துட்டு கூப்பிடுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து அவள் கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு ட்ரிங்க் வந்துட்டு ஹீரோயின்ட்டு அங்கே குடிக்க சொல்லி கேட்குறா. நான் வந்துட்டு தெரியாமல் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன், நம்ம 2 பேருமே எல்லாத்தையும் மறந்துடலான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ அவள் வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டா அப்படின்றத சொல்கிறான். இது கொஞ்சம் ட்ரிங்க் தானே, இதனால் என்ன இருக்குன்னு சொன்னதும் போன டைம் அவள் ட்ரிங்க் பண்ணப்பா அவளோட சென்ஸில் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு பார்த்தா அந்த ஜீ வந்துட்டு அங்கே ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பேசினதுமே சேம்லெஸ் நீலாம் வந்துட்டு வெக்கமே இல்லாமல் எப்படி அப்படி திடீர்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அங்கே கோவப்பட்டு வந்து பேசினதுமே அவனுமே அங்கே பதிலுக்கு அங்கே பேசிட்டு இப்படியே வந்து பிரச்சனையாகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கோவமாயிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளோட மைண்டில் வந்துட்டு மியாவை பற்றின யோசனை தான் வந்துட்டுருக்கு. நீ என் மேலே வேணாலும் டவுட் படலாம், பட் என்னோட லவ் மேலே டவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிட்டு வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த சிசியை பார்த்தா அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை போய் மீட் பண்ணுறா. அந்த பர்சன்ட்ட உங்களை பற்றி எல்லா விஷயமே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அப்படி வந்துட்டு பண்ணலைன்னா நீங்கள் வந்துட்டு பண்ண எல்லா விஷயங்களுக்குமே எவிடன்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையுமே வெளியே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டுருக்கா. அந்த பர்சனுமே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. ஹீரோயினுமே அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போகிறாங்க. அப்போ பார்த்தா அந்த டேசியும் மியாவுமே அங்கே சேர்ந்து வர்றாங்க. நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மியா நம்ம ஹீரோட்ட நான் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீங்கள் பேசுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே அவனை பார்த்தா வீருக்குனே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பிளைன் கிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். இவள் பேசிகிட்டு இருந்தாலுமே அதை கண்டுக்காமல் நம்ம ஹீரோயினவே அங்கே வந்து அவன் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே அங்கே வந்துட்டு வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு. அந்த மியா அந்த சிசியை போய் மீட் பண்ணி உனக்கு எனக்கு எதிரி ஒரே ஆள் தான், அவளை வந்துட்டு நம்ம வந்து இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிடலாம், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ உனக்கு வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வாக் பண்ணி போயிட்டு இருந்தா அவளை அங்கே வந்துட்டு கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த சிசி நீ என்னோடய லைஃபவே எவ்வளோ தூரத்துக்கு நாசமாக்கிட்டேன், நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நீ பண்ணதுக்கு தானே உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. நீ வந்துட்டு பேசுகிற பேச்சுக்கு உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, நீ இங்கவே தான் கிடந்து சாக போகிற, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடித்து அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கு அங்கே லைன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், பட் கிடைக்க மாட்டேதேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள், ஃபோனை எடுக்க மாட்டாளேன்னு சொல்கிறான். அவனுக்கே வந்துட்டு மனசு ஒரு மாதிரியா இருக்குது, என்னமோ வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா தோணிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்ருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் இப்படி வந்துட்டு மேடம் மிஸ் தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு வந்து டவுட் ஆகிடுது, எல்லாத்துக்கும் காரணம் மியாவாக இருப்பாளான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். அந்த மியா வந்ததுமே இவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அவளை எங்கேயோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்க, மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாகி போயிடுது. ஓகே ஹெல்ப் பண்ணுறேன், அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லைன்னா அவள் செத்து போயிடுவான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே வேறு வழியிலாங்க அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். வெட்டிங்குமே அங்கே வந்துட்டு நடக்க போகுது. அப்போ ஆனால் அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்படி வந்துட்டு மேடம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொன்னதுமே அவன் பார்த்தா அங்கேருந்து போகும்போது இவன் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கா, ஒழுங்காக வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற செட் அங்கே கூப்பிட்டதுமே ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னை போய் நான் ஏன் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
பார்த்தா ஹீரோயின் அங்கே அடிச்சுங்க கட்டி வச்சுட்டு எல்லா இடத்தையுமே சுற்றி அங்கே வந்து பெட்ரோலை ஊற்றிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதே மாதிரி தான் அங்கே தீயை கொளுத்தி விட்டு அங்கே வந்து கொலை பண்ணா. ஸோ அதுதான் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் பயந்து போயிட்டு இந்த டைமே இப்படியே நடக்க போதான்னு சொல்லிட்டு அவளால் அங்கே மனசு தாங்கவே முடியலை. ஆனால் இந்த டைம் கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் அங்கே வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணை முழிக்கும் போது அவங்க பிரதர் பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஐயோ கடவுளே, நீ வந்துட்டு இல்லாமல் போயிருந்தேன்னா நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே அவர் எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக போயிடுறான். காப்பாற்றும் போது தலையில் அடிப்பட்டது இல்லை, அவன் ஹோமா ஸ்டேஜுக்குள்ளே போயிடுறான். அவன் ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எந்திரிக்கிறதுக்குமே சில நாள் ஆகும்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மியாவும் அவங்க அப்பாவுமே கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளை பார்த்தா எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பார்க்குறா. பட் அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பிறகு இவங்க அந்த கம்பெனி எல்லாத்தையுமே தங்களோட கைக்குள்ளே வச்சுட்டு அங்கே பேசினதும் அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அங்கே வந்துட்டு சண்டை போடுறாங்க. பட் அந்த ஆள் வந்துட்டு எங்கள் பேச்சை நீங்கள் கேட்டுதான் ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. ஷேர்ஸ் எல்லாமே எங்களுக்கு தான் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பொய்யா பேசுகிறாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணி அங்கே வந்துட்டு பேசும்போது அங்கே வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாப்பா அப்படி தான் வந்துட்டு அவரே எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக இவங்க சைன் பண்ணி கொடுத்துருக்கான், அதை இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறான். அந்த மியா நீ எதுக்கு உள்ளே வந்தேன்னு சொன்னதும் நான் ஹஸ்பண்ட் இல்லைன்னா நான் பார்த்துக்க போகிறேன், நீ யார் வந்துட்டு இங்கே பார்க்குறதுக்கு, நீ இப்போ பண்ண ஃப்ராடு வேலைக்கு நீ வந்துட்டு உள்ளே போக வேண்டியதுதான் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவளை அங்கே வந்து பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா. ஸோ எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு, அதனால தானே. ஸோ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் யாரும் வந்து பயப்பட வேணாம், எப்பயுமே நம்மளோட கம்பெனி நம்மளோட கையில் தான் இருக்குன்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் சந்தோஷமாயிட்டு இங்கே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க பிரதரை பார்த்தா திரும்ப அழுதுட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, சிஸ்டர் இன்னைக்கு வீட்டை விட்டு போக போகிறாளே, அவளுக்கு மேரேஜ் நடக்க போதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே அழுக தாங்க முடியல. வாயை மூடுறா, நல்ல நாள் அதுவும் அழுகாதரான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் கடைசியில் பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு கிளம்பி வர்றா. நம்ம ஹீரோட்ட அவங்க அப்பா என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிக்கா. அவங்க ஒரு பிரதர் மட்டும் இன்னுமே ஃபீல் பண்ணி அழுகிறான். அவங்க பெரிய பிரதர் மெச்சூரா என் சிஸ்டரை நல்லபடியாக நீ பார்த்துக்கோ அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஹீரோயினுக்கு ரிங்கை போட்டு விட்டுட்டு ரெண்டு பேருமே ஃபைனல் அங்கே ரொம்பவே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.